ஒரு சிறிய எலி துறவியோட கருணையால தன்னோட உருவத்தை மாத்திக்கிட்டே இருக்கு. கடைசியில அது ஒரு மனிதனாவும் மாறிடுது. ஆனா தன்னோட அதிகாரத்துல மயங்கி தன்னை உருவாக்கிய துறவியவே கொல்ல நினைக்குது. அப்போது மறுபடியும் அது எலியா மாற்றிடுறாரு அந்த துறவி. இந்த கதை நமக்கு மிகப்பெரிய பாடம் சொல்லுது. அது என்ன அப்படின்னா, நம்மளோட எண்ணத்தை நம்ம கட்டுப்படுத்தல அப்படின்னா அந்த எண்ணம் நம்மள கட்டுப்படுத்த ஆரம்பிச்சிடும். ஒரு கெட்ட எண்ணம், ஒரே ஒரு கெட்ட எண்ணம் எல்லாத்தையுமே ஈஸியா அழிச்சிடும். உங்களோட மனதை எப்படி கட்டுப்படுத்தணும் அப்படிங்கிறது தான் உங்களோட மிகப்பெரிய கேள்வி அப்படின்னா, அதை கட்டுப்படுத்துறதுக்கான மிகப்பெரிய சீக்ரெட் இந்த கதையில இருக்கு. ரொம்ப காலத்துக்கு முன்னாடி ஒரு கிராமத்து தொலைவுல இருக்கிற ஒரு காட்டுல ஒரு குகையில ஒரு துறவி வாழ்ந்துட்டு வராரு. அவர் உலகத்தையே துறந்து ஒரு சிறிய குகையில அமைதியான வாழ்க்கைய வாழ்ந்துட்டு வராரு. அவர் தினமுமே தியானம் செஞ்சு தனக்கு தேவையானதை தானே உருவாக்கி சாப்பிட்டுட்டு தன்னோட வாழ்க்கைய ரொம்பவே அமைதியா வாழ்ந்துட்டு வராரு. தனக்கு சுத்தி இருக்கிறவங்களுக்கும் தேவையான உதவிகள் ஏதாவது தன்னால செய்ய முடியும் அப்படின்னா அதையும் தன்னோட தியானத்து மூலியமா செஞ்சு உதவிட்டு வராரு. ஒரு நாள் சாயங்காலம் அவர் தன்னோட குகையில உட்கார்ந்து தியானம் செஞ்சுட்டு இருக்கும்போது திடீர்னு ஒரு காகம் பறந்து போகுது. அது பறந்து கிராஸ் பண்ணி போகும்போது ஒரு எலி அவர் உட்கார்ந்துட்டு இருக்க இடத்துல விழுது. ரொம்பவே பயந்து நடுங்கி தன்னோட உடல் மெலிஞ்சு ரொம்பவே பயத்தோட அந்த எலி இவரை கருணையோட பாத்துக்கிட்டு இருக்கு. துறவி அதை ரொம்பவே மெதுவா எடுத்து தன்னோட குகைக்குள்ள கொண்டு போயிட்டு சில தானியங்களை கொஞ்சம் கொஞ்சமா கொடுத்து ஒரு கொஞ்ச நாளைக்குள்ள உடல் மெலிஞ்ச அந்த எலிய ரொம்பவே கொழுத்த எலியா மாத்துறாரு. ரொம்பவே ஆரோக்கியமாவும் மாத்துறாரு. ஒரு நாள் திடீர்னு அந்த காட்டுல எங்கேயோ இருந்து ஒரு பூனை அந்த எலிய துரத்த ஆரம்பிச்சிருது. எலியோ ரொம்பவே பயந்து போய் குகைக்குள்ள ஓடி போயிட்டு துறவியோட ஆடைகளுக்கு பின்னாடி ஒளிஞ்சிட்டு தன்னோட உயிரை காப்பாத்துங்க, என்ன அந்த பூனை கொல்ல வருது அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே பயத்தோட அந்த துறவிய பாத்துக்கிட்டே இருக்கு. துறவி எலியோட கண்கள்ல தெரிஞ்ச பயத்தை பார்த்துட்டு ஆழ்ந்த கருணையோட இந்த பூனை ஒவ்வொரு நேரமும் இந்த எலிய கொல்ல வந்துகிட்டே இருக்கும், அதனால இந்த எலிய நம்ம பூனையா மாத்திடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவர்கிட்ட இருக்கிற அந்த சக்தியின் மூலியமா அந்த எலிய பூனையா மாத்துறாரு. இப்போ அந்த எலி ஒரு பூனையா மாறிடுது. அதனால அதுக்கு பூனைய பத்தி எந்த பயமுமே இல்லாம போயிடுது. பூனையா மாறிட்டதுக்கு அப்புறம் எலி பூனை உருவத்துல காட்டுல பயமே இல்லாம சுத்திக்கிட்டு இருக்கு. ரொம்பவே சந்தோஷமா சுத்துது. ஆனா ஒரு நாள் ஒரு காட்டு நாய் அந்த பூனைய பாத்துருது. உடனே அந்த பூனையும் துறவியிடம் ஓடி அவருக்கு பின்னால மறைஞ்சிட்டு என்னை காப்பாத்துங்க அப்படின்னு சொல்லிட்டு பழையபடி கெஞ்ச ஆரம்பிச்சிருது. அதோட உயிர் இன்னும் ஆபத்துல இருக்கு அப்படிங்கறத தெரிஞ்சுக்கிட்ட துறவி உடனே பூனை உருவத்துல இருக்க அந்த எலிய நாயா மாத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு முடிவு பண்றாரு. தன்னோட ஆன்மீக சக்தியினால மறுபடியும் அதை ஒரு காட்டு நாயா மாத்திடுறாரு. அதுக்கப்புறம் மறுபடியும் இந்த காட்டு நாயா மாறிட்டு இருக்க அந்த எலி காட்டுல ரொம்பவே சந்தோஷமா உலா வந்துட்டு இருக்குது. ஒரு நாள் நாய் வடிவத்துல இருக்கிற அந்த எலிய ஒரு புலி பாத்துருது. உடனே துரத்தவும் ஆரம்பிச்சுடு. தன்னோட உயிரை காப்பாத்திக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் அதே மாதிரி குகைக்குள்ள தவம் கிடக்கிற அந்த துறவி கிட்ட ஓடி போய் மறைஞ்சிட்டு தன்னோட உயிரை காப்பாத்தும்படி கெஞ்ச ஆரம்பிச்சது. நாயோட பரிதாப நிலைய பார்த்துட்டு அந்த துறவி மீண்டும் கருணையை காட்டி பிரம்மாண்ட புலியாவே அந்த எலிய மாத்திட்டாரு. இப்போது புலியா மாறின எலி காட்டுக்கே பயங்கரமா ராஜாவாயிட்டு ரொம்பவே சந்தோஷமா திரிஞ்சிட்டு இருக்குது. அந்த இடத்துல தான் தான் இந்த காட்டுக்கே ராஜா அப்படின்னு சொல்லிட்டு மத்த விலங்குகள்லாம் பயமுறுத்திட்டு துரத்திட்டு அந்த மாதிரி ரொம்பவே ஆட்டம் போட்டுட்டு இருக்குது. எல்லா காலமும் ஒரே மாதிரி இருக்காது இல்லையா? அதனால காலமும் கடந்து போகுது. ஒரு நாள் புலி காட்டுல சுத்தி திரிஞ்சிட்டு இருக்கும்போது ஒரு வேட்டைக்காரன் திடீர்னு வேட்டையாட ஆரம்பிக்கிறான். வேட்டைக்காரன் துப்பாக்கியால சுட ஆரம்பிச்சிடறான். அந்த புலி வடிவத்துல இருக்கிற எலி ரொம்பவே பயந்து குகைக்குள்ள ஓடி துறவி பின்னாடி ஒளிஞ்சுக்கிட்டு தயவு செஞ்சு இந்த வேட்டைக்காரனிடமிருந்து என்னை காப்பாத்துங்க அப்படின்னு சொல்லி மறுபடியும் கெஞ்சி அழ ஆரம்பிச்சிடுது. உடனே துறவியும் பரிதாபப்பட்டு சரி நான் என்னோட மந்திரத்தை உபயோகிச்சு உன்னை ஒரு மனிதனாவே நான் மாத்திடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த எலிய ஒரு நல்ல மனிதனா மாத்திடுது. அந்த எலியும் ரொம்பவே சந்தோஷமா தான் ஒரு மனுஷனா மாறிட்டோன்ற கர்வத்தோட ரொம்பவே சந்தோஷமா சுற்றி சுதந்திரமா திரிய ஆரம்பிச்சிடுறாங்க. காட்டுல இருக்க முடியாது இல்லையா ஒரு மனிதனால? துறவியால இருக்க முடியும், ஆனா ஒரு மனிதனால இருக்க முடியாது. அவனுக்கு எல்லா ஆசைகளும் இருக்கும் இல்லையா? அதனால அவன் அந்த காட்டை விட்டு ஒரு கிராமத்துக்குள்ள போறான். மக்களோட மக்களா வாழ தொடங்குறான். காலப்போக்குல அவனுக்கு திருமணம் செஞ்சுட்டு நாமளும் ஒரு குடும்பமா சந்தோஷமா வாழணும் அப்படிங்கிற ஆசை வர ஆரம்பிச்சிருது. ஆனா அந்த எண்ணமே அவனை துன்புறுத்த ஆரம்பிக்குது.
ஒருவேளை நான் எலியா இருந்த விஷயத்த அந்த துறவி ஊர் முழுக்க சொல்லிட்டாங்க அப்படின்னா எனக்கு இந்த மாதிரி கல்யாணம் ஆகாது. ஒரு சராசரி மனிதனோட வாழ்க்கைய என்னால வாழ முடியாது. என்னோட ரகசியங்கள் எல்லாமே தெரிஞ்சவர் துறவி மட்டும்தான். அதனால அவரை உயிரோட விடக்கூடாது அப்படின்னு சொல்லி அவனோட எண்ணம் மேலும் மேலும் ரொம்பவே பக்கிரமா மாறிக்கிட்டு இருக்குது. அந்த கொடிய எண்ணத்தோட அவனோட பயமும் சேர்ந்து அவன் எல்லை இல்லாத பயங்கரமான ஒரு சிந்தனைக்கு போயிடுறான். அதே தீய எண்ணத்தோட ஒரு கத்திய எடுத்து துறவிய கொன்னுடணும் அப்படிங்கிற நோக்கத்தோட குகைக்கு போயிட்டு இருக்கான். ஆனா அவன் குகைக்குள்ள நுழைஞ்ச உடனேவே அந்த ஞானமிக்க துறவிக்கு இவன் என்ன நோக்கத்தோட வந்திருக்கான் அப்படிங்கிறது அவருக்கு நல்லாவே புரிஞ்சது. இவன் அந்த இடத்துல ரொம்பவே முட்டாள்தனமா நடந்துகிட்டது என்ன அப்படின்னா, எலியிலிருந்து ஒரு மனிதனா மாத்த முடிஞ்ச இவரால மனிதன்ல இருந்து மறுபடியும் நம்மளால ரொம்பவே சுலபமா எலியா மாத்த முடியும் அப்படிங்கறத அவனால யோசிக்கவே முடியல. அந்த இடத்துல அவனோட எண்ணத்தை கட்டுப்படுத்த முடியாம ரொம்பவே தோத்து போய் நிக்கிறான். அதனால அவரோட எண்ணத்தை புரிஞ்சுக்கிட்ட துறவி மறுபடியும் அந்த மிகப்பெரிய உன்னதமான சக்தியா இருந்த மனிதன்ல இருந்து மறுபடியும் அந்த எலியாவே துறவி மாத்திடுறாரு. இந்த கதைய நம்மளோட வாழ்க்கையில தொடர்பு படுத்தி பாருங்களேன். நம்ம எல்லாருக்குமே வித்தியாசமான பல சிந்தனைகள் நம்மளோட எண்ணங்கள்ல ஓடிக்கிட்டே தான் இருக்கு. ஆனா அதுல எது சரி எது தப்பு, எதை நம்ம செய்யணும் எதை நம்ம செய்யக்கூடாது அப்படிங்கிற விஷயம் நம்மளோட கட்டுப்பாட்டுல இல்ல அப்படின்னா அதே எண்ணங்கள் நம்மள கட்டுப்படுத்த ஆரம்பிச்சிடும். ஒரு தப்பு நீ செய்யற வரைக்கும் இதை செய்யலாமா செய்யக்கூடாதாங்கிறத நீங்க கட்டுப்படுத்திட்டீங்க அப்படின்னா நீங்க ஜெயிச்சிடுவீங்க. இல்ல அதை செஞ்சுதான் பார்ப்போமே அப்படின்னு சொல்லி நம்ம செஞ்சு முடிச்சிட்டோம் அப்படின்னா தவறா போகிடுச்சு அப்படின்னா அந்த செயலுக்கும் அந்த எண்ணங்களுக்கும் நீங்க அடிமையாயிடுவீங்க. ஏன்னா இந்த தவறு நடந்துருச்சு, இதுல இருந்து வர பின்விளைவுகள் நம்மள என்ன பண்ணுமோ அப்படிங்கிற எண்ணம் திரும்ப 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 நம்மள யோசிக்க வச்சு நம்மளோட வாழ்க்கையவே அழிச்சிடும். ஸோ ஒவ்வொரு எண்ணமும் நம்மளோட வாழ்க்கையில ரொம்ப ரொம்ப முக்கியம். எது சரி எது தப்பு, எது நமக்கு வேணும் எது வேண்டாம் அப்படிங்கிற எண்ணங்கள்ல நம்ம ரொம்பவே தெளிவா இருக்கிறது ரொம்ப அவசியம். இந்த எலிக்கு எல்லாமே கொடுத்தாங்க, பலம், மரியாதை, மனிதனோட வாழ்க்கை. ஆனா ஒரே ஒரு தீய எண்ணம் தான் அந்த மனிதனா மாறின அந்த எலிய மறுபடியும் எலியாவே மாற வச்ச ஒரு சூழ்ச்சிக்கு அவனோட எண்ணங்களே ஒரு முடிவு கட்டிடுது. இவ எல்லாமே நம்மளோட மனதுல தான் தொடங்குது. எல்லாவற்றையும் ஆரம்பிக்கிறதுல இருந்து எல்லாத்தையும் முடிக்கிறதுல இருந்து நம்ம எல்லாத்திலையும் அடையறதுல இருந்து எல்லாத்திலையும் இழக்கிறதுல இருந்து இப்படி எல்லாமே ஆரம்பமாகிறது நம்மளோட மனசுல மட்டும்தான். அதை எதிர்மறை எண்ணமா வரும்போது அதை எப்படியெல்லாம் நம்ம நேர்மறையா மாத்தி நம்மளோட வாழ்க்கையை சிறப்பா கொண்டு போகணும் அப்படிங்கிற இடத்துல சரியா யோசிச்சாலே போதும். கண்டிப்பா நீங்க இன்னைக்கு எந்த இடத்துல இருந்தாலும் ஒரு நல்ல இடத்துக்கு உங்களால உங்களோட வாழ்க்கையை சரி பண்ணி கொண்டு போக முடியும். இன்னைக்கு இருக்கிற வாழ்க்கை முறையில நம்மளோட எண்ணங்களை கட்டுப்படுத்துறது அவ்வளோ சுலபம் கிடையாது. ஆனா அதே அளவுக்கு ஈக்குவலா நமக்கு நம்மளோட எண்ணங்களை எப்படி கட்டுப்படுத்த முடியும் அப்படிங்கிற விஷயங்கள் அடங்கின நிறைய விஷயங்கள் நம்ம கண்ணு முன்னாடி உலா வந்துகிட்டு தான் இருக்கு. எவ்வளோ நமக்கு நெகட்டிவா இருக்கோ அதே அளவுக்கு ஈக்குவலா பாசிட்டிவான விஷயங்களும் நமக்கு உலா வந்துட்டு தான் இருக்கு. நீங்க எதுல ஃபோக்கஸ் பண்றீங்க, நமக்கு என்ன தேவைன்னு நீங்க நினைக்கிறீங்களோ அதுதான் திரும்ப திரும்ப உங்க கண்ணு முன்னாடி வந்துகிட்டே இருக்கும். நீங்க உங்களோட மனசை கட்டுப்படுத்துறதை விட உங்களுக்கு என்ன தேவை தேவையில்லைங்கிறதுல தெளிவா இருந்தீங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்கா இது எல்லாமே உங்க மன கட்டுப்பாட்டுக்குள்ள வந்துடும். அதை விட உங்களுக்கு ஈஸியா உங்களோட லைஃப்பை லீட் பண்றதுக்கான ஒரு சுச்சுவேஷன் அமைஞ்சிரும்.